இன்னொருத்தரோட புருஷன் சாப்பிட்டாரா இல்லையா கேக்குறதுக்கு நீங்க மெசேஜ் அனுப்புறீங்க? சும்மா மெசேஜ் ஒரு ஃப்ரெண்ட்யா ஒரு இது ஃப்ரெண்டுன்னா அர்த்தம் தெரியுமா உனக்கு? அதுதான் மேடம் இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த மாதிரி ஆயிடுச்சு? அதுக்கு தான் சொல்றது அடங்கி இருக்கணும்னு. ஃப்ரெண்டுன்னு இந்த மாதிரி கூத்தடிக்கிறது. ஒரு குடும்பம் தெருவில் வந்து நின்னதுல நான் இப்ப அவங்கள எதுவுமே சொல்லல மேடம். எதுவுமே ஒரு பக்கம் இருக்கிறேன்னு தான் சொல்றேன். ஆஹா, நான் ஒரு பக்கம் அடிச்சது போ. நில்லுங்க, எங்க உட்கார போறீங்க? பங்கு போட்டுக்கலாம் சொல்றாங்க. ஒரு பாதி இந்த பக்கம் அனுப்புங்க, இன்னொரு பாதி இந்த பக்கம் அனுப்புங்க. பண்ணுங்க பாக்கலாம். அப்ப நீங்க 2 பொண்டாட்டி வச்சுக்கலாம். ஒரு சைடு இங்க போனோம், இன்னொரு சைடு இங்க போனோம். உங்க மனைவிட்ட போய் உட்காருங்க. பாத்தியா, இதுதான் உண்மை. என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப, இப்போ வரைக்கும். எலிசபெத், ஏன் எலிசபெத் அடியாய் கதவை துறடி. திருக்கி முண்ட பகல்லையும் தூங்குறா ராத்திரி தூங்குறா. துறடி கதவை. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். அடி கேப் மாதிரி இவ்வளவு நேரம் முடிச்சுக்கிட்டா இருந்தியா நீ? திரடி கதவை. முடியாதியா? நேத்து ரோட்ல என்ன துரத்தி அடிச்சேல, அடிச்சது தப்புன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் என் கதவை திறப்பேன். என்ன அது மன்னிப்பா? இந்த பீட்டு கருத்தர்த்திய மன்னிப்பு கேட்டதுல நீ என்னடி கசுமாலாம்? பக்காளி பண்ணி கதவை திறக்கல, ஆட்டோவை உள்ள விட்டியாச்சு முடியும். ஆமா, இந்த உதாரணத்துல நான் பயப்பட மாட்டேயா? நீ லாரியா கொண்டு வந்து ஏத்தினாலும் நான் கதவு திறக்க மாட்டேன். பணியிலே கிடந்து சாவு. சித்ரா பாட்டு பிடிக்காதவங்க சில பேர் இருக்காங்க. ஜானகி பாட்டு பிடிக்காதவங்க சில பேர் இருக்காங்க. அவ்வளவு ஏன், ஸ்ரேயா கோஷல் பாட்டு பிடிக்காதவங்க கூட சில பேர் இருக்காங்க. அதுக்காக அவங்க எல்லாரும் நல்ல சிங்கர்ஸ் இல்ல ஆயிடுமா? சொல்லுங்க. அதே மாதிரிதான் இந்த தேவி பிரியாவும். ஏன் பாட்டு உங்களுக்கு பிடிக்கல? சிம்பிள். இவ்வளவு கேவலமா பாடிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சித்ராவே ஜானகி ஸ்ரேயாவை கம்பேர் பண்றாளே. ஓகே, ஸ்டாப். எங்க அக்கா மக அரக்கானுக்கு ஏமல உசுரு, அவன் வைக்கிற மீன் குழம்பு மேல எனக்கு உசுரு. ஒரு நாள் சோத்த போட்டு வச்சுட்டு மீன் வாங்க போனவ கடை மாத்திரா ஒரே அடியா லாரி அடிபட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் மீனுக்கு எங்க போறது? வீட்டுல இந்த ஊறுகாய வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி. நமக்கு என்ன ப்ரோகிராம்? தோ செக்கிங். 9 o'clock அங்க போறோம், 10 o'clock இங்க போறோம், 11 o'clock அங்கங்க போறோம், 12 o'clock இங்கங்க வரோம், 4 o'clock எங்கெங்கே போறோம். பிருந்தா எங்க வா. என்னங்க? இந்த பாத்ரூம் சுவிட்சை போடு. ஆப் பண்ணு, போடு. ஆப் பண்ணு. மா, பாத்ரூம் சுவிட்சு போட்டா கரண்ட் சேக்கடிக்கு சொன்னேன், ஒண்ணுமே ஆகல. ஏங்க உங்களுக்கு எனக்கு பெரிய சண்டை முடிவுல நீங்க ஒரு சைடு இருக்கீங்க, நான் ஒரு சைடு இருக்கேன். அந்த டைம்ல உங்க மனசுல என்ன தோணும்? உண்மையை சொல்லவா? கண்டிப்பா சொன்னா திட்டக்கூடாது. சொல்லுங்க. இன்னைக்கு நைட்டு நம்ம பக்கத்துல தூங்குவாளா இல்ல கோச்சிக்கிட்டு பக்கத்து ரூம்ல போய் தூங்குவாளான்னு ஒரே யோசனையா இருக்கும். நல்ல யோசனையே வராதா? நான் மட்டும் இல்லடி, உலகத்துல உள்ள எல்லா ஆம்பளையும் இதுதான் யோசிப்போம். அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு போயிட்டு போ. ஏன்னா வீடு கட்டுறேன்னு சொல்லி 5 லட்ச ரூபா லோனை போட்டு 2வது கல்யாணம் கட்ட போறீங்களா? ஆமாப்பா. எதுக்குண்ணே? நேத்து போய் ஜோசியரை பார்த்தேன். அவர் தான் இருக்கிற பணத்துக்கு சின்ன வீடா கட்டிக்க சொன்னாரு. அப்பா, இது என்னடா உரக்கல்லுக்கு வந்த வாழ்வு? ஏம்பல முட்டை எவ்வளவுன்னு வாங்கிட்டு வந்த? 20 ரூபாய்க்கு 3 வாங்கிட்டு வந்தேங்க. பக்கத்து செட்டியார் கடையில 4 20 ரூபான்னு விற்கிறாங்க. ஏங்க, நானும் கேள்விப்பட்டேங்க. அந்த கடையில கோழியோட கேரக்டர் சரியில்லையா, அதனாலதான் இந்த கடையில நான் வாங்கிட்டு வந்தேன். ஏன் என்னாச்சு? சோகமா உட்காந்துருக்க? ஒரு 10,000 ரூபாய் பணம். அப்ப நீ சோகமாக உட்காந்துருக்க. யோ, யார் நீ? என்ன கேட்ட? யாருன்னு கேட்ட? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்க கூட்டின்னு போறீங்க. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்களை மாதிரி கூட்டு சாவடிக்கிறதுக்கு? ஹலோ மேடம், நீங்க மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். தயங்கியே போய்கிட்டு இருக்கீங்க.
நீங்க மாப்பிள்ளை விடா பொண்ணு விடா? யாருன்னே தெரியாத ஒருத்தர் பாத்துட்டு இருந்தா தயங்காம எப்படி போவாங்க? நான் மாப்பிள்ளை வீடுதான். மாப்பிள்ளை பேர் என்ன? பிரசன்னா. ஏதாவது ஃபிளெக்ஸ்ல பாத்துருப்பீங்க. மாப்பிள்ளை எங்க ஒர்க் பண்றாரு? பெங்களூர்ல இன்ஜினியரா இருக்காரு. அவங்க வீடு எங்க இருக்கு? மதுரையில ஆத்திக்குளத்துல இருக்கு. ஓ சாரி மேடம். ஃபேக்கான பர்சன்ஸ் நிறைய பேர் மேரேஜுக்குள்ள வந்துடுறாங்க. அதுக்காக கேட்டேன் மேடம். தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். நீங்க பாருங்க. சாரி மேம், சாரி. டேய் கேட்டுச்சா? மாப்பிள்ளை பேரு பிரசன்னாவா, பெங்களூர்ல ஒர்க் பண்றாராமா, வீடு மதுரை ஆத்திக்குளமா. யாராவது கேட்டா இதையே மெயின்டைன் பண்ணுங்கடா, மாட்டி விட்டுறாதீங்கடா. தயவு செய்து சீக்கிரம் சாப்பிட்டு இடத்த காலி பண்ணுங்கடா. இந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீதானே என்ன தொட்டு தூக்கிட்டு வந்த, நீதான் என்ன காலம் கூறா வச்சு கஞ்சி ஊத்தணும். யார்? நானு. நீயே. உனக்கு? எனக்கு கஞ்சி. போடி இவள. நானே கஞ்சிக்கு நான். என்னம்மா இடியாப்பம் வாங்க போனா வெறும் தட்டு தூக்கிட்டு வர? எங்க இடியாப்பம் வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. இடியாப்பம் விக்கிறன்னு கூட என் கண்ணால பாக்கல. அவ்வளவு ஃபாஸ்டா போயிடுறான். அவன் இடியாப்பம் விற்க வரல, நம்மளாம் வெறுப்பேத்த வந்துகிட்டு இருக்கான். உலகத்திலேயே ஃபாஸ்டா ஓடுற உசன் போல்ட் வந்தா கூட அவனெல்லாம் பிடிக்க முடியாது. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் என் கையில மாட்டாமல போயிருவான். அப்ப வச்சுக்கிறான் அவனை. ஒரு பொண்ணு இந்த அளவு சிரிச்சானா பாக்குறவன் எவனா பஸ்ல பைத்தியம் ஆயிடுவானே. அந்த பைத்தியம் நம்ம ஃப்ரெண்டு தானா?